என்ன தெரியுதா? பல்லு மட்டும் தெரியும். அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்டா. அப்படியா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். எதுவுமே போடலடா. அப்படியே போடுறா, செத்து போட்டுண்டா சொல்றா. யார என்ன போர்வைக்குள் போராட்டம். இவன் தாங்க கற்பக பாண்டி. அப்புறம் 3வது விதின்னு நினைக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா வந்துருவாங்களா? காய்கறி கடைக்காரன் பையங்க. இவர் மாமனார் வந்து கோயில் பாளையங்க. பாப்பா குடின்றாங்க. பிரபல பாத்திர வியாபாரியோட பையன். குழந்தை பிறக்க போதுங்க. பேசுற ஒரு அன்புராஜுங்க. பேபி அக்கா பையங்க. இல்ல இல்ல ஆன்ல தான்டா இருக்கு. பில்டிங் கான்ட்ராக்டர் சூப்பர்வைசர். நீங்களே இதுக்கு பிளாஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. அவன் மூஞ்சி மறையுதாமா? நான் காட்டுறேன்டா. மறைச்சிட்டு இருக்க. ஏன் மறைக்கிறீங்க? யூடியூப்ல வந்துருவீங்களா? பிரபல விபச்சார விடுதி ஓனர் முருகநகர் 1வது வீதிங்க. சங்கரனாவோட அசிஸ்டன்ட்டுங்க. மந்த்லி 15 lakhs. பிளம்பர் இங்க பக்கத்துல. என்ன நேரம் இங்க ஓடியாறாங்க? ஒரு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் ஒரு ஓனருங்க. அவரு நை 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 லேபருங்க. இப்போ அவனே பண்ணுங்க. இவரு ரொம்ப நல்லவருங்க. இவரு யாரையும் லவ் பண்ணலீங்க. இவரையும் யாரும் லவ் பண்ணலீங்க. கல்யாணமாகாத பெண்கள் யாராவது இருந்தா அவர் வந்து அணுகுங்க. இவரு யார பார்த்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுங்க. ஏன்டா கருப்பசாவும் மாட்டேன். ஒரு பிள்ளைகிட்ட போய் ப்ரொபோசன் பண்ணேன். நான் என்ன பண்ணீங்க? ப்ரொபோசன் பண்ணேன். 25 அடையவில்லை. மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் வயசுக்கு வரலைங்க இன்னும். அவரு இப்ப ஜிம்முக்கு போறாருங்க. ஆமா எப்படா தொப்பையை கம்மி பண்ணுங்க. கட்டு மஸ்த் ஆக்குறதுக்கு பாக்குறாருங்க. இதெல்லாம் டெலிவரி ஆகும்னு நினைக்கிறாருங்க. எல்லா விதத்திலயும் நல்லவருங்க, வல்லவருங்க. அங்க பாருங்க தோரணை பாத்தீங்களா? அதுக்கு என்னமோ இவ்வளவு தண்டனை கொடுத்துக்கானோ. படத்துல சொல்றா, லவ் ஸ்டோரி சொல்றா. படத்துல நடிக்க கதையை நீங்க மேல தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் யாரும் பாப்பானே இல்ல. ஆள்ல போடுங்க, ஆள்ல போடுங்க, ஆள்ல போட்டுக்கங்க. வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அன்பு கதையை சொல்லுங்க. அன்பு கதை வேணுங்க. அன்பு கதை வேணும். நீ போடு, நான் உள்ள போய் நானே கமெண்ட் பண்றேன். அவரோட வாழ்க்கை வரலாறு. இவர் பிறந்த மாதம் எந்த மாதம்? அன்பு கதை என்ன? மே மாசம் 25ஆம் தேதி பிறந்தாருங்க. ஷாஜகான் ஸ்கூல்ல படிச்சாருங்க. சரணம்பட்டியில டானா மாறினாருங்க. அதுக்கப்புறம் வந்து படிக்கும் போதே பாண்டு வித்தாருங்க, பாண்டு அடிச்சாருங்க. நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். முதல் காதல் அவருக்கு ஏற்பட்டது வந்து 7ஆம் கிளாஸ்லங்க. 2ஆம் கிளாஸ்ல சொல்லிட்டு அது வந்து வேறங்க. 2ஆம் கிளாஸ்ல அப்படின்னா பப்பிலவா சொல்றேன். டீச்சருக்கு மிகவும் பிடித்தமானவருங்க. அவன் ஒன்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். சொல்றதாண்டா. இங்க வேற நம்ம இவர் கூட சரணம்பட்டியில் படிச்ச இவர் தாங்க. இவருக்கு எல்லாத்தையும் தெரியும். அவரை பத்தி சொல்லுங்க. இவரை பத்தி நீங்க சொல்லுங்க. மிஸ்டர் கருப்பு இருங்க. உலகமே இந்த இத காணொலியை பார்த்துட்டு இருக்கு. காலை விட்டு தள்ளுங்க. அன்பை பத்தி தான் இந்த உலகம் எல்லாம் பேசிட்டு இருக்குது. சொல்லுங்க, அவர் எப்படி டக்குன்னு இவ்வளவு பரபரப்பானாரு? சொல்லுங்க. அவரு காதல் தோல்வி ஏற்பட்டு நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. கணக்கெடுக்க ஒரு ஆள் கணக்கெடுக்க முடியல. கணக்கெடுக்க முடியல. அவர் கூட அந்தோனின்னு ஒருத்தர் தெரிஞ்சாரு. அவர் கணக்கெடுக்கிறதுக்கு ஆள் அனுப்பிங்களா? இத பத்தில சொல்றீங்களா? அவர் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? யாருக்கு எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? அன்பு ரொம்ப ஜாலியான டைப்புங்க. பிறந்ததுல இருந்தே அது மட்டும் வேற மத்தபடி தாங்கல்ல ஒண்ணுதான்.
அவரு உங்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரா கெட்ட செஞ்சிருக்காரு கெட்டது மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கு. உலகமே இதை பார்த்துட்டு இருக்குது. நீங்க இன்னும் கரெக்டா பேசுங்க. அவர் பொண்ணுங்களுக்கு மட்டும்தாங்க நல்லது செய்வாரு. நான் என்னோட துரதிர்ஷ்டம் நான் பொம்பளையா பிறக்கல. கரெக்டான ரூட்ல தான் போறியா? எல்லாத்துக்கும் பேசுறதுக்குள்ள அப்படி சொல்லிட்டு இப்பதான் சொன்னேன். இவ்வளவு கோவக்காரன் நீங்களே பாத்தீங்களா? இவன் நல்லவன் வேற நான் பேட்டி மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. மாட்டிக்காதீங்க. மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணாரு? வேற 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 அவரை சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அவரோட திறமை நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க? திறமை என்ன? பொம்பளை பிள்ளை அது பசங்க கூடயே உயிரா திரியிற பசங்களுக்கு தெரியாம பண்ணுவாரு. கூடயே திரியிற பையங்களுக்கு தெரியாம கண்ணுல மண்ணை தூவி அப்படி சிறப்பா செலவு பண்ணுவாரு. அதுதான் அவரோட தனிப்பட்ட திறமைகள். 1 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி இல்ல இல்ல அது படிப்புக்காக செலவு பண்ணிருக்காராமா மக்கள் சொன்னாங்க. அது இன்னொரு கல்யாணமான பொண்டாட்டியோட படிப்பு. யாரோட பொண்டாட்டிக்கு இந்த பதிவை நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க. அவர் கூடயே இருந்தது நீங்க தான். உங்களுக்கு நான் மட்டும் இல்ல இருந்தாங்க. பாண்டியனா கையில சிகரெட் பிடிச்சிருக்காரு. அவரு ரொம்ப சிறப்பான ஆளு, தரமான எல்லாம் ஒவ்வொருத்தரா போவோம் நம்ம. அடுத்தது நீங்க தான். அவரை பத்தி சொல்லுங்க. கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. ரொம்ப நல்லவருங்க. உலகமே பாத்துட்டு இருக்குது. கரெக்டா சொல்லுங்க. நீ சொல்றா நார்மலா சொல்லுங்க. முதல் காதல் ஓய ஒர்க்க சாமி பத்தி சொல்லுங்க. சரி குர்ரா முதல் காதல் பத்தி சொல்லுங்க. அவரோட முதல் காதலை பத்தி சொல்லுங்க. அவரோட காதலை பத்தி இருங்க உலகமே பாத்துட்டு இருக்கு. அமைதியா இருங்க. சொல்லுங்க அவரோட காதலை பத்தி சொல்லுங்க. அவரோட காதலை பத்தி என்கிட்ட மறைச்சிட்டாருங்க. என்ன சொல்றீங்க? அவர் எல்லாரும் அவர் துரோகம் பண்ணிருக்காரு. எனக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கு. என்ன சொல்றீங்க? உலகமே அவர் நல்லவர்னு கூட்டிட்டு இருக்குது. அது உலகத்துக்கு நல்லவருங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. உலகத்துக்கு நல்லவருங்க. இன்டர்வியூ எடுங்க சார். ஆப்போசிட் போயிட்டாருங்க. ஆப்போசிட்டாருங்களா? சோ இத கேட்கும் போதே கஷ்டமா இருக்குது. நீங்க ஏன் சார் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க எல்லாத்தையும்? ஏன்னா அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் பேச சொல்லியிருக்காரு. இல்ல அது வரைக்கும் தெரியாதுண்ணா. இங்க வாங்க வடம் கட்டிட்டு வராங்க. அப்படியே இங்க வாங்கண்ணா. அண்ணா போதுண்ணா. ஏரியா டான் வராரு. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இவர்தான் ரஜினியோட மிகப்பெரிய பக்தர். அதே மாதிரி பண்ணுவார் பாருங்க. பண்ணுங்கண்ணா. நாக்குல சுட்டுருச்சுங்க. சுடலைங்க. இல்லண்ணா தெரியும். வேற ஏதாவது பண்ணுங்கண்ணா. இப்படி கையில இருந்து இப்படி தூக்கி போட்டு குடிங்கண்ணா. சிகரெட் காசு கூட வாங்கிட்டு வந்து குடிப்பாரு. ரொம்ப சின்னதா இருக்கு. சிகரெட் காசு கூட தூக்கி போட்டு குடிப்பாரு. அதுக்கு அங்க உள்ள போயிரும்போது நம்ம எங்க இதுல விட்டோம். அவரோட காதலை என்கிட்ட மறைச்சிட்டாருங்க. வேற இதெல்லாம் உங்ககிட்ட